ஆம்ஸ்டாம் அவர்களை ஒரு டீம் பண்ணாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறாங்க 70 பேர் இருந்திருக்காங்க. 3 இடத்துல அவர் வந்து அன்னைக்கு வந்து போடுறது இருந்திருக்காங்க. ரஞ்சித் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறார், திரு திருமாவளவன் அவர்கள் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதை ரஞ்சித் போடுறதுக்கு ஒரு ஜட்ஜ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். திரும்ப விடுவான், திரும்ப எது கூட ஒன்றாலும் இருக்கு. ஒரு தடவை சொன்னார்ல மாயாவதி சொன்னவர் தான் திரும்ப ரஞ்சித் பேசுறவர்கள் திரு திருமாவளவன் அவர்கள் வந்து முரண்பட்டு நிற்கிறாரு. ஏன் 2 நாள் வரைக்கும் ஒன்றா தானே இருக்கீங்க? அப்புறம் 2 நாளில் எப்படி உங்களுக்குள்ள பிரச்சனை வந்து சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிடலைன்னா என்ன அர்த்தம்? திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது வேண்டாம், விசாரிச்சா என்ன ஆகிடும்? ஒரு தேசிய கட்சியின் மாநில செயலாளரை கொள்வதற்கு ஏதோ ஒன்று இது பின்னாடி இருக்கு. திமுகவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க இருக்கலாம், ஒரு பெருந்தகை இருக்கலாம். இப்போ ஆருத்ரா கோல்டு பிஜேபிக்காரெல்லாம் காசு வாங்கிட்டான், பிடிச்சி கமலாலயத்தை சீல் வைக்க வேண்டியது தானே. நீங்க விசாரணை நடத்தக்கூடிய ஏஜென்சியும் நீங்க கேள்விப்பட்டீங்க. வேற என்ன, எங்கன்னா போய் ஒரு கோயிலில் போய் நம்ம வந்து ஒரு சீட்டு கேட்கலாமா, இல்லை குறி கேட்கலாமா? ஃபஸ்ட்டு சரண்டர் ஆனவன் ஏன் ஓடுறான்றது ஒரு கேள்வி இருக்குது. சரி அப்படியே ஓடுறான்னு வச்சுங்க சார், ஒரு 50 பேரால் ஒருத்தன் தொட்டி விழுங்க முடியும். அசிங்கமாக பேசணும், அசிங்கமாக பேசணும், நீங்கள் தாங்க மாட்டீங்களா? சுட்டுருவீங்களா? அதுக்கு அண்ணா முன்னாடி அவர் திமுகவை திட்ட முடியலன்னு ரஞ்சித்தை திட்டாரு. நானே உன் அடிமை தானே, இப்போ வரைக்கும் உன் அடிமை தான், 26 வரைக்கும் நான் உன் அடிமை தான். ரஞ்சித்துக்கும் திருமாவளவனுக்கும் பயங்கர சண்டையாக இருந்தாங்க. எந்த ரவுடியுமே சார் ஒரு கட்சிக்கு போய் அவங்க ரவுடியாக மாற மாட்டாங்க. செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு பெரிய லெவல் ஒயிட் காலர்ஸுக்கு கொடுப்பாங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைபவர் புரட்சி தமிழம் கட்சியினுடைய தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கினுடைய விசாரணை வந்து போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரா நீண்டுகிட்டே அந்த வழக்குன்னு இது வரைக்கும் 16 பேரை வந்து உட்படுத்தப்பட்டு இதனுடைய விசாரணை போயிட்டே இருக்கு. இதுல குறிப்பாக வந்து திரு ரஞ்சித் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறார், திரு திருமாவளவன் அவர்கள் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க. இந்த என்கவுண்டர் சாதகமா, என்கவுண்டர் வேணுமா வேண்டாமாங்கிறத தாண்டி தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுல மாநிலம் இருக்கக்கூடிய அளவிலான காவல்துறையே போதுமான விசாரணை, அந்த விசாரணையே போதும் அப்படிங்கிறதும், சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறதும், இதுக்கு வேற ஒரு குழு அமைச்சு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் தலைமையில இருக்கக்கூடிய நீதியரசர் தலைமையில ஒரு குழு அமைச்சு இதெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு பல கோரிக்கைகளை வந்து திரு ரஞ்சித் வந்து அன்னைக்கு நடந்த மீட்டிங்ல பேசியிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன சார்? நீதிமன்றம் குழு அமைத்து இந்த விசாரணையை மேற்பார்வையிடணுங்கிறது நீதிமன்றம் வாயிலாக பெறப்படுகிற உத்தரவு. அது அதை ரஞ்சித் போடுறதுக்கு ஒரு ஜட்ஜ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து எல்லாரும் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. இப்போ அந்த இறப்பிற்கு வந்த மாயாவதி அவர்கள் Z++ பாதுகாப்பு உள்ளவங்க. ஆமாம். அவங்க வந்து ஒரு இடத்துக்கு வராங்கன்னா அது என்ன ஏதுன்னு அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வாங்கிட்டு தான் வருவாங்க. அப்போ வந்தவங்க நேரடியாக நம்முடைய மாயாவதி அம்மையாருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏதாவது முரண்பாடு இருக்கா? ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, மாநில அரசு தலையீடு இதில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க. அப்போ சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிடலைன்னா என்ன அர்த்தம்? இல்லை, கூடவே இந்த திரும்ப அதை பற்றி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. திரும்ப விடுவான், திரும்ப எது கூட ஒன்றாலும் இருப்பார். திரும்ப தான் சுப்ரீம் கோர்ட்டு. இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, தலித் தலைவர்கள் வந்து நிறைய பேர் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த டைமில் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது வேண்டாம், இது வந்து ஸ்டேட்டோடைய என்கொயரி சரியான முறையில் விசாரிச்சா என்ன ஆகிடும்? வேண்டாம் சரி சார், விசாரிச்சா என்ன ஆகிடும்? எல்லாத்தையும் சொல்லுவாங்களா? இதுவே சரியான முறையில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு கேள்வி இருக்குல்ல. மாயாவதி சொல்றாங்க சிபிஐ விசாரணை வேண்டும்னு. ராம்விலாஸ் அத்வாலே கேட்குறாரு. சேக்கு தமிழரசன் 4-5 முறை எம்எல்ஏ இருந்தவர் தமிழ்நாட்டுக்காரர் கேட்குறாரு. ஜெகன்மூர்த்தி அண்ணன் கேட்குறாரு, நான் கேட்குறேன், நம்ம எடப்பாடியார் கேட்குறாரு. இந்த மாதிரி பல்வேறு கட்சிகள் சிபிஐ விசாரணை வேணும்ன்றாங்க. இவங்க யாரையும் மாயாவதி அக்யூஸ் பண்ண மாதிரி திமுகவை யாரும் அக்யூஸ் பண்ணல. இவங்களோட நோக்கம் இந்த கொலையில் என்ன காரணம் இருக்குன்னு நமக்கு வெளியில தெரிய வரணும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளுமையை ஒரு தேசிய கட்சியின் மாநில செயலாளரை கொல்வதற்கு ரவுடிகள் முதல்ல ரெடியா இருக்க மாட்டான். இது எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஏதோ ஒன்று இது பின்னாடி இருக்கு அப்படின்ற அளவில் எல்லாரும் கேட்க அதை சிபிசிடி என்கொயரி பண்ணி கண்டுபிடிக்க மாட்டாங்களா? இப்போ இது இப்போ இதில் வந்து கட்சி சார்பு இல்லாமல் எல்லாருமே உள்ள இந்த இதுக்குள்ள விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்களே. சிபிஐ பிரச்சனையா, சிபிசிஐடி பிரச்சனையா, இல்லை ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிற பிரச்சனையா? சிபிஐ வந்து விசாரிச்சா மாயாவதி சொன்னாங்கல்ல, மாநில அரசின் தலையீடுனா மாநில அரசுனா டைரக்டா ஸ்டாலினா இல்லை,
ம். யாரோ ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க, ம். திமுகவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க இருக்கலாம், ஒரு பெருந்தகை இருக்கலாம், ஒரு பெருங்கை இருக்கலாம்னு திமுகவில் இருக்கிறவங்க இருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகம் மாயாவதிக்கு ஏற்பட்டிருக்கு. ம். அதை வச்சுதான் அவங்க சொன்னாங்க. ம். அப்போ அதுல விசாரிச்சா என்ன ஆயிட போகுது? ம். இப்போ ஆருத்ரா கோல்டு சிபிசிஐடி பிஜேபிக்காரெல்லாம் காசு வாங்கிட்டான். பிடிக்க வேண்டியதானே, இதானே சாக்கு? பிடிச்சி கமலாலயத்தை சீல் வைக்க வேண்டியதானே? உள்ளக்கிறவங்க எல்லாரும் காசு வாங்கிட்டான்னு. அந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? மாநில அரசு கிட்ட தான் இருக்கு. சிபிசிஐடி மாநில அரசுக்கிட்ட தானே இருக்கு. ஆமா. ஏன் பண்ணல? அப்போ நீங்க காசு வாங்கிட்டீங்க, இல்ல அதுக்கு ஆதாரம் இல்லை. நீங்க விசாரணை நடத்தக்கூடிய ஏஜென்சியே நீங்க கேள்வி கொடுத்தீங்கன்னா அப்புறம் நம்ம யாருக்கு வந்து இல்ல நம்பகத்தன்மை சரி, கிடைக்கும்? நான் வேற என்ன, எங்கன்னா போய் ஒரு கோயில்ல போய் நம்ம வந்து ஒரு சீட்டு கேட்கலாமா, இல்ல குறி கேட்கலாமா ஆருத்ரா கோல்ட்ல என்ன நடந்திருக்குன்னு? அதாவதுங்க, இந்த சரண்டர் ஆனாங்கல்ல, அதுலயே ஒரு சிக்கல் வருதுங்க. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஆமா, சரண் சரண்டர் ஆனவங்களே ஒரு சிக்கல் வருது. என்னன்னு? ஏன்னா அந்த கொலை செய்து விட்டு அந்த சம்பவத்தை நடத்தி விட்டு வருகிற ஆட்களுக்கும் இவங்க காட்டுற ஆளுக்கும் சம்பந்தமே இல்லை. இதெல்லாம் சும்மா ஒரு பீடிக்கு 2 சட்டத்தை வச்சு போடுறது, பக்கெட் எடுத்து வைக்கிற மாதிரி ஆளுங்களாம் மாட்டினவங்க இருக்கிறாங்க. இன்னொன்று, இவ்வளவு அசால்ட்டா ஒரு கொலையை செஞ்சுட்டு அவன் எப்படி தப்பிச்சு போனான் சார்? அங்கங்கே வெஹிக்கிள் செக்அப் நடக்குது இல்லை, ம். சும்மா சார் அப்பாவே வேலைக்கு போகிறான் சார். ம். அவனை பிடிச்சி அதை காட்டு இதை காட்டுன்னு காலையிலேயே நெருக்குறீங்கல்ல. ஒரு 7 மணி வாக்கில் இந்த சம்பவம் நடைபெற்று பைக்குகள் போகுது. அவன் அந்த சம்பவத்தை நினைச்சா ஒரு பரபரப்பாக கண்ணாமண்ணான்னு தானே போயிருப்பான். ஒரு இடத்துல கூட வெஹிக்கிள் செக்அப்ல அவன் மாட்டலையா? ம். அழகா போய் எங்கேயோ போய் இடத்துல இருந்துட்டு இங்க வந்தாங்க அப்படின்னு ஒரு இதை சொல்றாங்க. இதுக்கிடையில ஒரு புகார் ஒன்று போச்சு. ம். சம்பந்தப்பட்ட நாளன்று ஒரு 3 காவல் நிலையங்களில், அந்த சுத்தி இருக்கிற காவல் நிலையங்களில் இருக்கிற காவலர்கள் வேறொரு பணிக்கு அமர்த்தப்பட்டார்கள். அதால அந்த காவல் நிலையத்தை வெளியேயும் உள்ளேயும் இருக்கிற சிசிடிவி கேமராக்களை ஆடியோக்களோடு அதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஆவணம் எடுக்கணும்னு எஸ்சி ஆணையத்துக்கும், சுப்ரீம் கோர்ட் ரிஜிஸ்டார், நம்ம ஹைகோர்ட் ரிஜிஸ்டாரு, டெல்லி சிபிஐ, தமிழ்நாடு சிபிஐக்கெல்லாம் ஒரு புகார் போயிருக்கு, சென்னை சிபிஐக்கெல்லாம். ம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த ஐ விட்னஸுக்கு போலீஸ் பாதுகாப்பு தரணும், அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை காரணம் காட்டுறாங்க. அது என்கிட்ட இருக்கு, நான் ஒன்று படித்து காட்டுறேன். அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபேக் கொலையாளிகள் இருக்காங்க இல்லையா, அது சாரி, அதாவது சோகால்டு மர்டர்ஸ்ன்னு சொல்லி சரண்டர் ஆனவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, ம். அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு தரணும், அவங்க போலி என்கவுண்டரில் கொல்லப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு, ம். இதை அந்த எஸ்சி ஆணையம் உறுதிப்படுத்தணும் ம். அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. போலி என்கவுண்டருங்கிறீங்க. போலி என்கவுண்டர் வந்து அரசு இந்த காவல்துறையிலேருந்து நீண்ட நெடிய ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. எப்படி என்கவுண்டர் பண்ணோம், இந்த ஸ்டேட் இதில் என்ன நடந்தது, எங்கே எதனால் அப்படி ஆச்சு அப்படின்னு, யார் கூப்பிட்டு போனாங்க, எவ்வளோ விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் போலி என்கவுண்டர்னு சொன்னீங்கன்னா இப்போ ஒரு நாள் 2வது நாள் தான் அவனை கூப்பிட்டு போகிறாங்க. ம். அவன் அதுக்குள்ளே நொந்து நூலாயிருப்பான்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு சரண்டர் ஆனவன் ஏன் ஓடுறான்றது ஒரு கேள்வி இருக்குது. ம். ஒன்று, சரி அப்படியே ஓடுறான்னு வச்சுங்க. ம். சார் எல்லாம் வெல் ட்ரெயின்டு போலீஸ் தானே நம்ம. ம். அதாவது சைக்காலஜிக்கலாகவும் வந்து அந்த கிளாஸ்லாம் இவங்களுக்கு எடுத்திருப்பாங்க. ஒரு அக்யூஸ்டு இப்படி பார்த்தான்னா அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு மனோதத்துவ ரீதியாகவும் போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ம். ஒரு 50 பேர் குறைஞ்சது போகிறீங்கன்னு வச்சுங்க. ம். சார் ஒரு 50 பேரால் ஒருத்தன் துரத்தி பிடிக்க முடியலையா? முடியுமா முடியாதா? முடியும். 50 பேர் இப்போ ஒருத்தன் ஒன்றுக்கு போகிறான்னா கூட இறங்கி ஒரு 4 பேர் போயிருப்பாங்கல்ல. ம். அப்போ எப்படி அவன் 5-6 கிலோமீட்டர் தாண்டி 8 கிலோமீட்டர்ன்றாங்க ம். தாண்டி ஒரு இடத்துல போய் உட்காந்துருந்தான், ம். கரெக்டாக அவனை போய் அங்கே போய் பிடிச்சிட்டிங்க, இங்கே விட்டுட்டு அங்கே பிடிச்சிட்டிங்க. சரி அவன் துப்பாக்கி எங்கே வச்சான், அது என்ன துப்பாக்கி அது? சரி சுட்டானா அவன்? இப்போ என்கவுண்டர்னா ஃபயருக்கு ஃபயர் தானே. ம். அந்த புல்லட்டு அவன் தப்பாக கூட எங்கன்னா ஒரு இடத்துல சுட்டுருக்கணும் சார். எங்கே சுட்டான்? அசிங்கமாக பேசணும், அசிங்கமாக பேசினா நீ தாங்க மாட்டீங்களா? சுட்டுருவீங்களா அதுக்கு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ம். அது மட்டும் இல்லாமல் இது நடக்கும்னு சொல்கிறோம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அந்த பெட்டிஷனில், ம். இவர்கள் சரண்டர் ஆனதில் அந்த ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன்னு நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ம். ஒரு பெரிய பாளையம்னாங்க, அப்புறம் அண்ணா நகர்னாங்க, ஏதோ ஒரு ஸ்டேஷன் சார், ஏதோ ஒரு காவல் ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, ம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சுப்போம். ம். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க சரண்டர் ஆகுறாங்கல்ல, ம். அப்போ ஏதோ ஒரு வண்டிலையோ இல்லை பைக்லையோ கார்லையோ எதிரோ ஒன்று இறங்கி போயிருப்பான்ல, ம். அப்போ உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஸ்டேஷன் வாசலில் கேமரா இருக்குது, சிசிடிவி இருக்குல்ல, அந்த காட்சிகளை வந்து பத்திரப்படுத்தி வைக்கணும். ம். அதே மாதிரி உள்ளே போனவொடனே ம். ஒரு இன்ஸ்பெக்டர் யாரோ தெரிஞ்சிருப்பார்ல, ம். சார் இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு போய் சரண்டர் ஆகிருப்பாங்கல்ல, அப்போ ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும்ல, ம். அதையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணி பாதுகாத்து வைப்பதற்கு ஆணையம் உத்தரவிடணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போகப்பட்டிருக்கு. ஓகே. இதில் என்னன்னா,
நான் சொன்ன இந்த அலிகேஷன் இந்த பெட்டிஷனுக்கு உண்மை 100% அப்படின்னு நான் சொல்லலை. இந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சந்தேகத்தை ஒருத்தங்க எழுப்புறாங்க. அந்த என்னென்ன சந்தேகத்தில் இருக்குதோ அது எல்லாம் வரிசையா நடக்குது. அந்த என்கவுண்டர்லாம் நடந்துடுச்சா, அப்போ இதுல ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இயல்பா வருது. ஏன்னா அவன் தான் ஏவன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவன் தான் மரண வெட்டு வெட்டினான், அவன் தான் வெட்டு வெட்டினான், அப்போ அவன் தான் ஏவன். ஒரு வழக்குல A1 வந்து தீர்த்துட்டோம்னா அப்புறம் A2 A3 கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடலாம் அந்த குற்றவாளிகள். ஏன் நீங்க அவனை வந்து சாக விட்டீங்க? நீங்க சாக அடிச்சீங்கன்னு கூட நான் சொல்லலை சார். ஏன் சாக விட்டீங்க? இல்லை ஏன் அவன் உயிர் போக விட்டீங்க? எதுக்காக? அவன் என்ன சொல்ல வந்தான்? அவன் இதான் சொன்னான்னு நீங்க நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்கன்னா அதை நான் எப்படி நம்புவேன்? அவன் நீதிமன்றத்தில் வந்து நான் இல்லைன்னு கூட சொல்லட்டும். அப்போ ஒரு பக்கம் பாதி அழிச்சிட்டீங்கல்ல. இதுல வந்துங்க ஒரு அஞ்சலையே காட்டுறாங்க. சரி, நீங்களே சொல்லுங்க. ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர், உங்களுக்கு தெரியும், பல ரவுடிகளை நீங்க செய்திகள்லாம் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு அஞ்சலை, அந்த அம்மாவை பாருங்க. அந்த அம்மா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் ரவுடிகளை ஒருங்கிணைக்கிற சக்தி அந்த அம்மாவுக்கு இருக்குமா? அது இருந்தால் என் புளியாந்தோப்பில் இருக்குது. அது எங்கன்னா ஃபாரின்ல இருந்துருக்கணும். அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரியா இருந்தா, இல்லை அவ்வளோ பெரிய கெத்தான ஆளுமில்ல. அஞ்சலின்னு ஒரு பெரிய ரவுடி இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. அது சாதாரண ஒரு 2வது பொண்டாட்டி 3வது பொண்டாட்டின்னு தானே சொல்றாங்க. ஒரு ஆசை நாயகி தானே அது. அவ்வளோ பெரிய அக்யூஸ்டும் அது இல்லை. ஒரு அவங்களுக்கு தொடர்பு ஒருங்கிணைத்ததா சொல்றாங்க. அது எப்படி முடியும்? காவல்துறை தரப்புல அதானே சொல்லப்படுறாங்க. போலீஸ் வந்துங்க சம்பவ செந்தில் வரை கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடமா 9 வருடமா அவர் தலைமறைவா இருக்கிறதாகவும் அவரோட புகைப்படம் கூட போலீஸ் ரீசன்ட் பிக்சர் கூட இல்லை. அப்போ அஞ்சலிக்கு மட்டும் எப்படி தெரியும்? சரி, சாதாரண புளியாந்தோப்புல ஹவுசிங் போர்டில் இருக்கிற ஒரு அஞ்சலிக்கு தெரியறது எல்லா எக்யூப்மெண்ட்டோட இருக்கிற போலீஸுக்கு எப்படி தெரியாம போச்சு? ஆளே இல்லாத சம்பவ செந்தில் கிட்ட அஞ்சலி எப்படி பேசியிருக்கோம்? இல்ல அஞ்சலியின் ஆள் எப்படி பேசியிருக்கோம்? இதெல்லாம் உங்களுடைய ஊகம் தானே. போலீஸுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும் சார். போலீஸுக்கு தெரியல, அவரோட புகைப்படமே இல்லையா, ஆள் எப்படி இருப்பானே தெரியலையே. அப்போ உங்களுக்கு தெரியலன்றீங்களா? அப்போ அவ்வளவு ஈஸியா இவங்க எல்லாம் பழகி இருக்காங்க. அதை ஒத்துக்கிறீங்களா? ஒண்ணு அதை ஒத்துங்க, இல்ல இதை ஒத்துங்க. அப்படின்னா ரவுடிகள் சகஜமா, இல்லை இந்த மாதிரி கூலிப்படைகள் சகஜமா இங்க நடமாடினாங்க, இந்த கடையில டீ சாப்பிட்டாங்க, அந்த கடையில வந்து பரோட்டா நல்லா இருக்குன்னு, பரோட்டா சாலா நல்லா இருக்குன்னு அங்க உட்காந்து சாப்பிட்டு மீட்டிங் போட்டாங்க, போலீஸ் கண்டுக்கல, போலீஸ்க்கு தெரியல, அப்படியாவது சொல்லுங்க. எல்லாரும் வைக்கக்கூடிய அதே விஷயத்த நீங்க வேற மாதிரி வைக்கீங்க. சட்டம் ஒழுங்கு இங்க வந்து பெரிய கேள்விக்குரிய உட்பாடுன்னு திரு இபிஎஸ் உட்பட எல்லாரும் சொல்றாங்க. அதை தான் நீங்க வேற விதமா சொல்றீங்க. நான் சட்டம் ஒழுங்குக்கே போல சார். இது வந்து தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பட்டியல் சமூக மக்களின் ரத்த உறவா ஆம்ஸ்டாங்க பாக்குறோம். நீங்க ஒரு கொலையா ஒரு உயிரா மத்தவங்க சொல்ற மாதிரி அது இல்லை. எவன் சாவுக்கு வந்து 27 கிலோமீட்டர் மக்கள் வந்து நடந்து போறான், இன்னமும் அழுகுறான். நீங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த படத்திறப்புல வந்தவங்க எல்லாம் ஒரே அழுகுதான். பொதுமக்கள் எனக்கு அதை செஞ்சாரு இது செஞ்சாரு, அந்த உணர்வுல இருந்து தான் நாங்க அப்பேற்பட்ட ஒரு நபரை இந்த சின்ன ஆளுங்கெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்க முடியாது. இன்னைக்கு நீங்க வந்து பல காரணங்களையும் சொன்னீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆருத்ரா அது இது என்னென்னவோ சொன்னீங்க. கடைசியில் மண்குவாரில கொண்டாந்து நிப்பாட்டிங்க. இப்போ நாங்கள் அந்த மண்குவாரியை நாங்கள் நம்பலன்னு வச்சுங்க. ஏன்னா நீங்க அந்த மண்குவாரி சம்பந்தமான முழு உண்மையும் சொல்ல போறது இல்லை. சொன்னா அது ஒரு பெரிய சிக்கலை இங்க உண்டு பண்ணுறோம் தமிழ்நாட்டில். அதையும் நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்போ நாங்கள் இதெல்லாம் நம்பல பண்ணோடனே நாளைக்கு ஏதாவது ஒரு புதுசா ஒரு காரணத்தை வச்சு நீங்க சொல்லுவீங்க. யோசிச்சு சொல்லுவீங்களா? ஆமா. இப்போ முதல்ல வந்து ரவுடி குரூப்னு சண்டை நீங்கள்ல, அப்புறம் என்ன பண்ணீங்க? நாங்கள் நம்பலன்னு உடனே ஆர்வத்துறாண்டிங்க. யோ ஆர்வத்தில் எவன் ஏன் காசு வாங்கினா சொல்லியா, சிபிசிஐடி தானே அதை பிடிச்சிருக்கோம், ஏன் பிடிக்கலன்னு என்னப்பா இதை சொன்னாலும் இதை சொல்கிறானோ அப்படின்னு. அப்புறம் வந்து பஞ்சாயத்து அது இது அப்படி இப்படின்னு எதை சொன்னீங்க. அப்புறம் ஸ்கிராப் பிஸ்னஸ் நீங்கள். ஸ்கிராப்லாம் வந்து ஆளுங்கட்சி இல்லை அவங்க கூட இருக்கிறவங்க துணை இல்லாமல் அந்த ஸ்கிராப் அங்கே நடத்த முடியாது, போலீஸும் நடத்த விடாது. கடைசியில் அங்கே போய் நின்றுடும். அப்போ இவங்களோட தொடர்போட தான் நடக்கணும். அப்போ யார் யார் யாரில் தொடர்பு அப்படின்னு அந்த ஸ்கிராப் பிஸ்னஸை விட்டுட்டு மண்குவாரி இப்போ. அப்போ புதுசாக ஒரு காரணத்தை ஒரு நாளும் சொல்கிறீங்கல்ல. இப்போ நாங்கள் மண்குவாரியில் யார் யாருன்னு கேட்குறோம், நீங்கள் நாளைக்கு வேறு எதுனா ஒன்று சொல்லுவீங்க. நாங்கள் அரசு இல்லை நீங்கள் கேட்கணும் சார், நாங்கள் கேட்குறோம் எல்லாரும் தானே, எல்லாருக்கும் தானே அந்த விவரம் தானே தெரியணும். அதில் எது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பற்றி எல்லா விவரம் தெரிஞ்சவங்க ஒரு பக்கம் இருக்கிறான், விவரம் தெரியாதவங்க பெரும்பான்மையாக ஒரு பக்கம் இருக்கிறோம். விவரம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான், விவரம் தெரிய வேணும் தெரியலன்றவங்க நிறைய பேர். அதால விவரம் தெரிஞ்சவங்க நாங்கள் கேட்குறோம். இந்த விஷயம் சார் சாதாரண ஆளுக்கு தெரிஞ்சா என்னம்பா
அவர் சம்மந்தமாம இவர் சம்மந்தமாம ம். அப்படின்னு சாதாரண ஆள்லாம் கேக்குறாங்கல்ல. ம். ஏன் போலீஸுக்கு அது தெரியல, கவர்மெண்ட்டுக்கு அது தெரியல ம். அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. ம். இப்போ இந்த ரஞ்சித் அவர்கள் வந்து இந்த படத்திறப்பு முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு எல்லாம் பேசி ஒரு ஒரு பெரிய அறிக்கையெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பல கோரிக்கைகளை அவர் வந்து வச்சிருக்கிறார். அதுல என்ன குறிப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்கவுண்டரை வந்து அரசு ஊக்குவிக்க கூடாது. அதுக்கு பதிலா சட்டத்தின் முன்னாடி அவங்கள நிப்பாட்டி அவங்க வந்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. சரி. அதே மாதிரி நீதி விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப இதுல இவருங்க பேசுறது ரஞ்சித் பேசுறவர்கள் திருமாவளவன் அவர்கள் வந்து முரண்பட்டு நிக்கிறாரு. பல இடங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வை என்ன அதுல? ஏன் 2 நாள் வரைக்கும் ஒன்னா தானே இருந்தீங்க? ம். ஆம்சாங் அண்ணன் இறந்ததுல இருந்து ம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த இப்ப விசிகாவோட நிர்வாகிகள்லாம் பல பேர் என்னன்னா ரஞ்சித்தை வந்து கடுமையா எதிர்த்து பேசுறாங்க. எனக்கு நீ எப்படி சொல்லணும் நடிக்கணும் என்ன பண்ணணுங்கிறத நீ என்ன சொல்லிக் கொடுக்காத. நீ வந்து உன்ற வேலை என்னவோ நீ அதை மட்டும் பாரு. படத்தை வந்து தயாரிக்கிற வேலையை மட்டும் இயக்குற வேலையை மட்டும் வச்சுக்க. எங்களுக்கு இங்க பாடம் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. இந்த சிவகார்த்திகேயன் படத்துல சிவகார்த்திகேயனும் பரோட்டா சொல்லி சண்டை போடுவாங்க திரும்ப, ஓரமா போய் எடுங்கப்பா அப்படின்னு வந்து டீ கடைக்கு வர சொல்லுவார்ல. அதுதான் இந்த சீனுக்கு பொருந்தும். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த இறப்புல திருமாவளவனை யார் முன்னிறுத்தினா பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலாம். ரஞ்சித் தான் திருமாவளவனை முன்னிறுத்துறாரு கடைசி வரை. அந்த புத்தூர்ல போய் அதை அடக்கம் பண்ற வரை திருமாவளவனை தான் கேமராவில் ப்ரொஜெக்ட் பண்றாரு ரஞ்சித். அப்புறம் 2 நாள்ல எப்படி உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது? இப்ப ஒன்னா தானே இருந்தீங்க, எப்படி உங்களுக்கு பிரச்சனை வந்தது? இவ்வளவு கடுமையான பிரச்சனை. சரி, ரஞ்சித் அவரோட சக்திக்கு அவர் ஏதோ ஒரு பேரணியை நீதி கேட்டு பேரணி ஒன்று வச்சிட்டாரு. நான் அது பின்னாடி வரேன், அது யார் வச்சாங்கன்னு வச்சுட்டாரு. வச்சுட்டு ஆகஸ்ட் மாதம் அவரோட படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த வேலையை அவர் பார்க்க போயிட்டார். இப்போ ரஞ்சித் வந்து கிட்டத்தட்ட அந்த தீர்மானம் போட்டிருக்காருல்ல, 8 தீர்மானம். 8 தீர்மானத்தை பத்தி யாராவது டிஸ்கஸ் பண்றோமா? யார் பண்ணல. அதுல சிபிஐ என்கொயரி வேணும்னு இருக்கா? ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வழக்கு சரியான பாதையில் செல்லாத பட்சத்தில் சிறப்பு புலனாய்வு விசாரணை. எப்போ செல்லாத பட்சத்துல நீ எத்தனை நாள் கழிச்சு இது செல்லுதுன்னு கண்டுபிடிச்சு. அது மட்டும் இல்லாம பதவியில் இருக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைத்திடுக. இப்ப வேங்கவேலுக்கு கூட ஒரு விசாரணை கமிஷன் ஜட்ஜி தான் ஒருத்தர் வந்து விசாரணை பண்ணாரு. ஒரு கமிஷனை போடுறதும் ஒரு விஷயத்துல கல்ல போடுறதும் ஒண்ணுன்னு அண்ணாதுரை சொல்லுவாருன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப இதுல கமிஷனை ஜட்ஜை போட்டு ஜட்ஜி என்ன விசாரிப்பாரு? பாராளுமன்ற குழு எம்பி வந்து குழு கூட அமைக்கிற உடனடியா ஒன்றிய அரசு அமைக்கணும், மத்திய அரசு அமைக்கணும். போலீஸ் ஒருத்தர் ரோட்ல போறவனை பிடிச்சி சட்டையை பிடிச்சி நான் எங்க போறேன்னு கேட்பாங்களா? ஒரு ஜட்ஜி உடனே வண்டி விட்டு இறங்கி எங்கடா போறேன் வாடாங்க அப்படின்னு கேட்பாரு. யாருக்கு பவர் இருக்குது? போலீஸ்க்கு தான் பவர். பின்ன ஆரம்பத்துல இருந்து அதை விசாரணை சரியா போனோம்ல. முக்காவாசி விசாரணை நடத்த பிறகு யார் அதை தீர்மானிக்கிறது? இது தவறா போகுது, இது சரியா போகுதுன்ற பவர் ரஞ்சித் கிட்ட இருக்கா? அவர் வந்து சொன்ன உடனே போலீஸ் அப்பா சரிப்பா ரஞ்சித் சொல்லிட்டாருப்பா மாத்திருவோம் அப்படி மாத்திருவாங்களா? ஏன்னா எல்லாரையும் லூசுன்னு நினைக்கிறீங்களா அப்படி? அப்போ இப்போ ரஞ்சித் ஒரு பேரணி வச்சு அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. ஏன் இன்னைக்கு வந்து ரஞ்சித்தை கண்டிச்சு ஒரு 10-15 விசிகாவினர் கண்ணாமண்ணான்னு கடிச்சு கொதறாங்க. சமூக வலைத்தளத்தில் நிறைய இருக்கு, பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி விசிகா பொறுப்பாளர்கள் யாரும் இந்த மாதிரி பேசுறது இல்லை, வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா ஏன்பா திமுக என்னப்பா அதெல்லாம் செய்யுது அப்படின்னு கேள்வி கேட்டா பதில் இல்லை இவங்ககிட்ட. அதால யாரும் பெருசா வரதில்ல, ஒருத்தர் 2 பேர் தான் பேசுவாங்க. இன்னைக்கு எல்லாரையும் பேச விடுறாங்க. ஏன் ரஞ்சித் தான் அவர் வேலையை பார்க்க போயிட்டாருல்ல. இப்ப அந்த பேரணி ஒரு பெரிய தாக்கத்தையும் உண்டு பண்ணல. ஒரு நாள் ஏதோ ஜேபி கத்துறான் எல்லாம் போயிட்டான், அவன் வேலைக்கு போயிட்டான் விட்டான்னு வச்சுங்க. இப்ப அது அவ்வளவு பெரிய தாக்கத்தை நெருக்கடியை ஏன் திருமாவளவனுக்கு இது கொடுக்குது? திருமாவளவன் இதுல இருந்து என்ன உணர்றாரு? இது திமுகவால் செய்யப்பட்ட சதியா இருக்குன்னு திருமாவளவன் உணர்றாரு. இது ரஞ்சித்தோட வாய்ஸ். அதால தான் கண்ணா முன்னான்னு அவர் திமுகவை திட்ட முடியலன்னு ரஞ்சித்தை திட்டார். ரஞ்சித்தோட தாக்கம் இருந்தா திட்டலாம் சார். அன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் முடிஞ்சது சார். சனிக்கிழமை இந்த பேரணி சார் 20 மறுநாள் வந்து பிஎஸ்பி நடத்துற படத்திறப்பு, அதுலயும் ரஞ்சித் வராரு. மூச்சு காட்டாம வந்துட்டு மூச்சு காட்டாம போறாரு, ஒண்ணுமே பேசல. அதுல வந்து ஆம்ஸ்டாங் வந்து பௌத்தத்தை தழுவினாரு, பௌத்தத்தை முதன்மைப்படுத்தினாரு, நம்ம எல்லாம் அந்த வழியில போகணும்னு ஒரு வார்த்தை பேசிட்டு
இல்ல அது மட்டும் இல்ல, அந்த இல்ல. முடிஞ்சதுக்கு உடனேயே ம். வந்து வந்து நீங்க எல்லாம் தலித்துன்னு அடிமை நினைச்சீங்களா அப்படின்னு கடுமையா அரசை நோக்கி ஒரு சாடல் ஆட்சியாளர்களை நோக்கி முன் வச்சாரு. அப்புறம் நீங்க வந்து ரொம்ப இப்ப கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிலாம் ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு 28 நிமிஷம் ஸ்பீச் வந்து அது பெரிய அளவுக்கு இருந்தது அதுல. எதுல இருந்தது அந்த அவர் பேரணியில? பேசின இல்ல அவர் பேசினதுல. அதான் அந்த முடிஞ்சு பேரணி முடிஞ்சது. முடிவுல. முடிவு. கடைசியில என்ன சொன்னாரு? ஏன்னா நான்லாம் உன்னெல்லாம் விட்டுற மாட்டேனா, நீ தானே எங்க அண்ணன். நான் திமுகவை 26 வரைக்கும் நம்புவேனா, அவங்க சரியில்லைன்னா 26ல தான் நான் வந்து மாற்றி யோசிப்பேனா அப்படின்னு சொன்னாரு. அதை பார்த்தீங்களா? ம். ஏய் அப்ப நீ ஆம்ஸ்டாங் கூடயே இருந்துக்கின்னு, ஆம்ஸ்டாங் வந்து திமுக ஓட்டு போடாத, திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடாத, நம்ம வந்து அம்பேத்கர் பேரால் நம்ம வந்து சுயமா நிற்கிறோம் அப்படின்லாம் சொல்றாரு. நீ அப்படியே நகையும் சதையுமா இருந்துட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டு இருந்திருக்கிற. அப்படி எடுத்துக்கலாமா அதை? அப்போ எங்க அண்ணன் பேச்ச, ஆம்ஸ்டாங் பேச்ச நீ ஏன் மதிக்கல? ஆனா இவர் கிடக்குறாரு, இவர் சொல்லுவாரியா அப்படின்னு நீ திமுகவோட ஆளாவே, திமுக கட்சியாகவே பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்டாங்கோட நீ இருந்திருக்கிற. அப்படின்னா அவர் எதுக்கு இவ்வளவு கடுமையான சாடல்களை ஆட்சியாளர் நோக்கி எதிர்பார்க்கிறாரு? தலித்துகள்லாம் உங்களுக்கு அடிமைகளான்னு எதுக்கு கேட்கிறாரு அவரு? அப்புறம் கேட்டுட்டு நானே உன் அடிமை தானே, இப்போ வரைக்கும் உன் அடிமை தான், 26 வரைக்கும் நான் உன் அடிமை தான். இப்போ இன்றைக்கு இந்த டாக் மாற்றப்பட்டிருக்கா இல்லையா? ஆம்ஸ்டாங் படுகொலையில் நியாயம் வேணும், நீதி வேணும், சிபிஐ விசாரணை வேணும் என்ற கோரிக்கை இன்றைக்கு எப்படி மாறி நிக்குது? ரஞ்சித்துக்கும் திருமாவளவனுக்கும் பயங்கர சண்டையாம, அவனுக்கு ஆளுங்கெல்லாம் கண்ணாமனா ரஞ்சித்தை பேசுறானுவா. அந்த நிலைக்கு வந்துருச்சு இல்ல? வந்துருச்சு இல்ல? இதைத்தான் அரசு எதிர்பார்த்தது. அதற்காக பயன்படுத்தப்பட்டவர் தான் ரஞ்சித். இதுலயே இந்த இன்னொரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் தலித் மக்களுக்கு எதிராக தொடர்ந்து நடக்கும் வன்முறைகளை ஆய்வு செய்வதற்கு பாராளுமன்ற குழு ஒன்றை உடனடியாக ஒன்றிய அரசு அமைத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மாதிரி கடைசி பாயிண்ட், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னால் வன்கொடுமைகளை களைந்திட தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கான ஆணையம் உருவாக்கி அதற்கான சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இருந்தும் வன்கொடுமை வழக்குகள் மீதான விசாரணைகளில் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்கள் நிகழாமல் இருக்கிறது. இதனை சரி செய்து அவ்வாணையத்தின் செயல்பாடுகள் உறுதியாகவும் விரைவாகவும் நடத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். யார் எடுக்கணும்? அரசு. எந்த அரசு? மாநில அரசு. அதான் திமுக தானே முதல்ல சொல்லிட்டாரு இல்லைங்களா? அப்புறம் இது எல்லாரும் சொல்றது தானே. இப்ப வேங்கை வயல்ல அந்த படுகொலை அந்த சம்பவம் நடந்ததுல, எங்கேயும் அந்த சமூக நீதி அது இதுன்னு இந்த யராமிசகார் ஒருத்தர் இருப்பாரு அண்ணாச்சி. இப்போ கூட வந்து சீமானை நம்ம விமர்சனம் பண்ணோம்னா விஜயலட்சுமி மேட்டை எடுத்து எல்லாரும் பேசணும்னார. சுபவி பேர் வராம விஜயலட்சுமி பேர் ஞாபகம் வருது. அப்போ சுபவி போயிருக்கணும்ல, போகணுமா இல்லையா? எங்க வேங்கை வயலுக்கு. இப்போ எல்லாம் உங்க ஆளுங்க தானே. இப்போ எல்லாரும் நாங்கள் கேட்டு தானே இருக்கோம். இங்கே இருந்தீங்கன்னு அந்த ஆணையம் அது இருக்குது இது இருக்குது சமூக நீதி இப்போ காக்கிறதுக்குன்னு ஒரு ஏதோ பிரிவெல்லாம் வச்சுக்கிறீங்க, எங்கேயா போனீங்கன்னு இது எல்லாரும் ஜென்ரலாக கேட்கறது தானே சார். இதால் அரசுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துட போதா? எல்லாரும் கேட்டுங்கிறது தானே. அப்புறம் இப்போ இந்த கோரிக்கையில் அரசு எதனா பதில் சொல்லிக்குதா? நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்களா? என்ன நடவடிக்கை சார்? சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்திருக்கு. போலீஸுக்கு காவல்துறை தான் ரஞ்சித்தோட பார்வையில் சரியான நடவடிக்கை, திருமாவளவன் பார்வையில் சரியான நடவடிக்கை, சாதாரண பொதுமக்கள் பார்வையில் இது பல சந்தேகங்கள். நீங்க திருப்பி சுத்தி வந்து திருமாவளவன் அவர்களையும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கீங்க. என்ன பிரச்சனை இதுல? ஏங்க 2-3 பேர் தாங்க இது சரியா போகுதுன்றாங்க. இல்ல மாயாவதி விட அத்வாலாவை விட எங்கெல்லாம் கூட விடுங்க சார். நாங்க கூட ஏதோ அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக அண்ணன் திருமாவளவன் மீது சேற்று வரிசை வீசுறோம் சார். மாயாவதி விட அத்வாலாவை விட இவங்கெல்லாம் விவரமானவங்களா? இல்ல அப்படி சொல்லிடுங்க. ஒரு தடவை சொன்னார்ல, மாயாவதியின் பருப்பு இங்க வேவாதுன்னு சொன்னவர் தான் திருமாவளவன். அந்த பருப்புலாம் வேற எங்கன்னா வச்சுக்கோ, ஊப்பில போய் சொல்லு. இப்ப திமுகவுலன்னு சொன்னாங்கல்ல, மாயாவதி ஆட்சி செஞ்ச போது இன்னென்ன சம்பவம்லாம் நடந்தது, அதுக்கெல்லாம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு. கேட்கறது ஆம்ஸ்டாங் படுகொலையை பத்தி நம்ம கேட்கறோம். மாயாவதி 10 வருஷத்துக்கு முன்னாடி பரோட்டா சாப்பிட்டாங்க, இட்லி சாப்பிட்டாங்க அப்படின்றது எப்படி ஒரு அறிவார்ந்த பதிலா இருக்கும்? இந்த பதிலை திமுக வச்சுதா இல்லையா? ஆம்ஸ்டாங் படுகொலை நடந்த உடனே ஆம்ஸ்டாங் ரவுடி அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் வீடியோ பரவிச்சுல, யார் அதை பரப்பியது? யார் பரப்பி விட்டாங்க? அது அவருக்கு எதிரானவர்கள் பரப்பி விட்டுருப்பாங்க. எதிரானவங்கன்னா யாரு? இல்ல சொல்லுங்க, யாரா வேணா சொல்லுங்க. ஆற்காடு சுரேஷ் வந்து ஒரு வார் ரூம் வச்சு, இல்ல ஐடி, அப்படி சொல்லல. அவருக்கு எதிரானவர்கள்னா அவருக்கு அவருடைய கொள்கையை பிடிக்காதவர்கள், அவருக்கு வேண்டாதவர்கள், கொள்கை பிடிக்காதவங்க யார் வேணா இருந்திருக்கலாம். யாரு எனக்கு தெரியாது சார், இருந்திருக்கலாம் தான் நான் சொல்றேன். சரி, இப்போ வாங்க, கரெக்டான பாயிண்ட் வந்தீங்க.
திராவிட கொள்கைக்கு எதிராக வந்து அவர் பேசுறாரு. அப்போ திராவிட கொள்கை கையில வச்சிருவங்க அதை பண்ணாங்கன்றது சொல்லிடலாமா? திமுக ஐடிவிங் தானே பண்ணிச்சுன்றாங்க. ஏன் பண்ணணும் சொல்லுங்க? ஒருத்தர் செத்துட்டாரு, அது விசாரணை போகட்டும், அதுக்கப்புறம் முடிவாகட்டும். ஏன் எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? அப்போ இந்த விஷயங்களை இது வந்து ஒரு 4-5 பேருக்கு தெரியும். யாரெல்லாம் நம்ம போலீஸ் வந்து கரெக்டா இருக்குதுன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு கரெக்டா தான் இருக்குது அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. விஷயம் தெரியாத நாங்க இல்ல இதை உண்மையை கண்டுபிடிக்கணும். இது 2 பேருக்குமான நடக்கிற இந்த விஷயம் தான் இப்ப வெளியில வருது. இல்ல நீங்க சொல்றது புரியல. அது விஷயம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னா, விஷயம் தெரிஞ்சவங்க யாருக்கு தெரிஞ்சவங்க அவங்க சரின்னு சொல்றாங்கங்கிறீங்களா? ஆமா. ரஞ்சித்துக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொல்றீங்களா? ரஞ்சித் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு சொல்றாரா? திருமாவளவன் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு பேசுறாரா அப்படிங்கிறீங்களா? ஆமா, நல்லா தான் போகுதுன்றாங்கல்ல. ஆமா, சட்டம் அவர் என்கொயரி நல்லா போகுதுன்னு தானே சொல்றாரு. இதுல வந்து கடுமையான தண்டனை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஓப்பனா பேசினவர் அவர் தானே சார். ஏங்க என்கவுண்டர் அவன் ஏவன் குற்றவாளிங்க. நீ போலீஸ் சொல்றீங்க, ஒரு ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுக்குறங்க, நீ நெருப்புல போட்டு கொளுத்திட்ட, இல்ல நெருப்புல விழுந்துருச்சு, இல்ல கை தவிர நெருப்புல விழுந்து எரிஞ்சிருச்சுங்க. இப்ப கோர்ட்ல எந்த ஆதாரத்தை காட்டுவேன் சொல்லுங்க? அப்போ அந்த என்கவுண்டர் தப்புன்னு நான் சொல்றேன். ஊரே சொல்லுது. இல்ல என்கவுண்டர் கொஞ்சம் ஆறுதல் படுத்துது. என்ன அர்த்தம்? என்ன உன்னை ஆறுதல் படுத்துது? இப்போ ஆம்ஸ்டாம் அவர்களை ஒரு டீம் பண்ணாங்க. இப்போ நீங்க சொல்றாங்க 70 பேர் இருந்திருக்காங்க. 3 இடத்துல அவர் வந்து அன்னைக்கு வந்து போடுறதுக்கு நின்றுருக்காங்க செய்யறதுக்கு. 3வது இடத்துல தான் அவர் வந்து அண்ணா லாக் ஆயிருக்காரு. அப்போ இந்த 70 பேர் சிட்டியில சுத்தி இருக்காங்க அன்னைக்கு, ஒருத்தனும் மாட்டல. நீங்க வந்து ஒருத்தன் தானா வந்து மாட்டுறவன் செத்து போயிட்டான்னா கொஞ்சம் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு ஆம்ஸ்டாங்க நீ 100 பேரை சுட்டா கூட நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். எங்களுக்கு தேவை கொலையாளி இல்லை. கொலையாளி கூலிப்படை தான், அதில் மாற்றமே இல்லை. கூலிப்படைக்கு வந்து யாரை கொலை பண்ணுன்றது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது ஒருத்தர் 2 பேர் மட்டும் முக்கியமான ஆள் கூட வருவான், பசங்க வருவானுங்க, செய்வானுங்க, அன்பாண்டு போயிடுவானுங்க, இன்னொருத்த வந்து ஆஜராயிடுவான். அதான் இயல்பு. எங்களுக்கு அதை ஏவியது யார்? இல்லை இந்த சித்தாந்தத்தை பேசினால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று ஒரு தத்துவத்தை நீங்க சொல்ல விரும்புறீங்களான்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் இப்போ இது வந்து திசை மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இது வெறும் ரவுடிகளோடு முடிச்சு விடுற மாதிரி எங்களுக்கு தோணுது. அவனும் பெரிய ரவுடியும் இல்லை சார். எந்த ரவுடியுமே சார் ஒரு கட்சிக்கு போய் அவன் ரவுடியா மாற மாட்டாங்க. ரவுடியா இருப்பான், அவனுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போனா ஒரு போஸ்டிங் கிடைக்கணும். இப்போ திமுகவில் போனால் டக்குன்னு கொடுத்துட மாட்டாங்க. செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு பெரிய லெவல் ஒயிட் காலர்ஸுக்கு கொடுப்பாங்க. ஒரு சாதாரண ரவுடிக்கு பட்டுன்னு கொடுத்துட மாட்டாங்க. அப்போ அவனுக்கு எங்க பதவி கிடைக்குதோ அங்கே போவான். அப்போ அந்த மாதிரி ரவுடிங்க ஒரு கட்சியில போய் சேர்ந்தான். இதுதான் கேப்னு திரு செந்தில் பாலாஜி எப்படி இந்த கேட்டகரிக்கு கொண்டு வந்து எப்படி? இல்ல பொறுப்புக்காக சொல்றேன். திமுகவில் போய் டக்குன்னு ஒரு சாதாரண கிளைச்சலர் வாங்க முடியுமா? அதுக்கு அவன் 10-20 வருஷம் காத்து கிடக்கணும். அதுக்காக சொல்லலாம். அவருக்கு அந்த பொறுப்பு உடனடியாக கிடைக்கப்படுது, அமைச்சர் பதவி கிடைக்கும். இப்ப மத்தவங்களுக்கு கிடைக்காது இல்லையா? இப்ப பிஜேபினா ஒன்றும் பெருசா ஆள் இல்லை, சரி எடுத்துக்கலாம். தமாக ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை, அப்படிதான் பொறுப்பு வாங்கியிருப்பானே தவிர இதுக்கு அந்த கட்சியே அதுல ஈடுபட்டிருக்கோம் அப்படிலாம் சொல்ல வரல. யாரோ ஒரு பெரிய பிக் ஷாட்டை இல்லை அவருக்கு உடன் இருந்தவங்களை மறைப்பதற்கான போக்காதான் இதை எல்லாரும் பேசுகிறாங்க. ஆக இப்ப இந்த திருமாவளவனும் திரு ரஞ்சித் அவர்களுக்குமான ஒரு சண்டை கூட இதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கறதா அவங்களுடைய குற்றச்சாட்டு. இதை திசை திருப்புவதற்கு 2 பேரும் வந்து இவர் ஒரு நாள் இயக்கப்படுகிறார். அந்த இயக்கப்படுவர் யாருன்னு திருமாவளவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த வைத்தியசில வச்சு கத்தின்னு கிடக்கிறாரு. அவங்களுக்கு நேரடியான அந்த எஜமானரை திட்ட முடியாது. அதால இவங்க வந்து ரஞ்சித்தை திட்டுற மாதிரி அவங்களுக்கு திட்டுனுங்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இது அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குன்னு மீண்டும் இது பத்தி பேசுவோம். அப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து மீண்டும் பதிவு பண்ணுவோம். உங்களுடைய இப்போதைக்கு உங்களுடைய இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் பகிர்ந்து மிக்க நன்றி.